அகுஸ்தீனாரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜாவர அடிகளாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லூர்தம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லேலூயா 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 அல்லே பாடுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை விரித்து வல்லமையோடு துதிப்போமா இறை மக்களே? அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே வாய் திறக்காத வாய் திறந்து இயேசுவே டா 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 டா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமை 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 ஆட்கள் நிரம்பட்டும், சக்தி நிரம்பட்டும். இயேசுவின் மகா பரிசுத்த தூய ஆவியானவர் அசைவாடட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அழைப்போமா மக்களே? வாய் திறந்து கூப்பிடுவோமா? மீட்பின் நாமத்தை உச்சரிப்போமா? வல்லமை 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 வல்லமை. போராட்டங்கள் Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். Hallelujah. Hallelujah. எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது நாம் ஒரு விடுதலை ஜெபத்துக்காக கடந்து வரவிருக்கின்றோம். நாள் முழுவதும் ஆண்டவரை துதிக்க, அவரை புகழ, அவரை மகிமைப்படுத்த, அவரை ஆராதிக்க, கடந்த காலங்களில் அவர் செய்த அதிசயங்களுக்கு, அற்புதங்களுக்கு நன்றி செலுத்த, இன்று நாம் அன்னையோடு இணைந்து இந்த இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த பரிசுத்தமான நாளிலே துவக்க சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற இறை வார்த்தை மத்தேயு 7:7. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த இறை வார்த்தைக்கு ஏற்றார் போல நாம் நமது ஜெப கருத்துக்கள், வாழ்க்கையின் தேவைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆண்டவரிடம் கேட்போம். கட்டாயமாக ஆண்டவர் நம் தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெரிகோ குருடன் வழியோரம் அமர்ந்து கொண்டு, தாவீதின் குமாரனே என் மீது இறங்கும், என்னை ஆசீர்வதியும் என்று கத்தி கதறி அழுது புலம்பி ஜெபித்தார். அவனுடைய ஜெப விண்ணத்தை கேட்டு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் வாடியிருந்த பெண் ஓடி வந்து அவனுடைய இரக்கத்தின் கதவில் தட்டினாள். அவளுக்காக அவனுடைய இரக்கத்தின் கதவு திறக்கப்பட்டது. மகளே நலம் பெறுக என்று அவளுடைய மகளை ஆண்டவர் குணப்படுத்தினார். நமது ஜெப கருத்துக்கள், உடலின் வியாதிகள் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு முன்னாடி அர்ப்பணித்து, இயேசுவே என்னை குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். மதலேன் மரியம்மாள் கண்ணீரோடு கல்லறைக்கு அருகே அவளை தேடி சென்றார். அவள் இயேசுவே உயிர்த்த ஆண்டவரே அவருடைய முழு அபிஷேகத்தோடு கண்டாள், நிறைவு பெற்றாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேட்போம் நம்பிக்கையோடு, கேட்போம் அன்போடு, கேட்போம் எதிர்நோக்கோடு. காரணம் லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 7வது இறைவார்த்தையில, அல்லும் பகலும் தன்னை நோக்கி அழுது புலம்புகிறவனுக்கு, தான் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கடவுள் நீதி நடத்த காலம் தாழ்த்துவாரா? தாழ்த்த மாட்டார். அவர் நீதி நடத்தி கொடுப்பார் என்று கடவுள் வாக்குறுதி வழங்குகிறார். அதனால் 2 கரங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்து
சொல்லி தருகின்ற ஜெபத்தை பக்தியோடு, அன்போடு, நம்பிக்கையோடு, எதிர்நோக்கோடு எடுத்து சொல்லி ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, சத்தமாக ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, என் மீது, என் மீது, என் குடும்பத்தின் மீது, குடும்பத்தின் மீது, என் தேசத்தின் மீது, தேசத்தின் மீது இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, ஜெபத்திற்கு ஜெபத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய தடையா இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் எல்லா தடைகளும் இந்த நாளில, இந்த நாளிலே, இந்த இடத்தை இந்த இடத்தை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. தீய சிந்தனைகள், தீய சிந்தனைகள், அவநம்பிக்கைகள், நாத்திக வாதங்கள், நாத்திக வாதங்கள் எங்களை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. நீங்கணும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும், உங்களை ஆசீர்வதியும். நோய் நொடிகள், கண்ணீர் கவலைகள், ஆபத்துகள், விபத்துகள், எதிர்பாராத நிகழ்வுகள், தோல்விகள், சங்கடங்கள், இன்னல்கள் என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. பாவ சாபங்கள் விலகணும் இயேசுவே. மூட நம்பிக்கைகள், தீய சிந்தனைகள் விலகணும் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, என் நம்பிக்கையை அதிகமாக்கும். அற்புதங்களும் அதிசயங்களும் நோய் நீங்குதலும் இந்த நாளிலே இந்த இடத்திலே நடக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி குரல் எழுப்பி ஆண்டவரை துதிப்போமா? ஆராதனா வல்லமை இறங்கட்டும், தொய்வுகள் விலகட்டும், போராட்டங்கள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவே, இதோ திருச்சிலுவை எடுத்து உயர்த்துகின்ற நேரம், அந்தகார சக்திகள், தீய சக்திகள் நம்மை விட்டு விலகுகின்ற நேரம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் சக்தி இறங்கி வருகின்ற நேரம், பாவங்களும் சாபங்களும் நோய் நொடிகளும் விலகுகின்ற நேரம், இயேசு கிறிஸ்துவின் அபிஷேக நாமத்தில் 18 இறைவார்த்தையின் வல்லமையினால் எல்லா பாவ பழக்க வழக்கங்களையும் சாபங்களையும் விபரீதங்களையும் எண்ணங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் விலக்கி விடுவித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும். கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி முற்றிலுமாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த சத்துருக்களிடமிருந்து இதோ அந்தகார சக்திகள், தீய சக்திகள் நம்ம விட்டு விலகுகின்ற நேரம். செய்வினை பின்னிசுன கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் உபதேச நாமத்தில் உடைந்து இல்லாமலாகட்டும். எல்லா கண்ணீர் கவலைகள் கசப்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவே, உங்கள் நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டு கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு பகுதிகள் திருச்சியின் அபிஷேகத்தினால் முத்திரையிடுகின்றேன். சத்துருக்களிடமிருந்து காத்து மீட்டரேன். சர்வேசுரா இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும். ஆமென். கரங்களை தட்டிக்கொண்டு சாத்தானின் சக்திகளே விட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தால் விட்டு போகட்டும். பாடுவோம். சாத்தானின் சக்திகளே விட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தால் விட்டு போகட்டும். அச்சிஷ்டர் சிலுவையால் திருரத்த சக்தியால் சாத்தானின் சக்திகள் விட்டு போகட்டும். அச்சிஷ்டர் சிலுவையால் திருரத்த சக்தியால் சாத்தானின் சக்திகள் விட்டு போகட்டும். தீய சக்திகள் விட்டு போகட்டும். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தட்டி
அல்லேலூயா வல்லமையோடு அல்லேலூயா கர்த்தரோடு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சாபங்கள் சாபங்கள் விட்டு போகும் விட்டு போகட்டும் ஆண்டவரே. தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவே. சாபங்கள் சாபங்கள் விட்டு போகட்டும் விட்டு போகட்டும் தெய்வமே. வல்லமையை பெற்றுக்கொள்ளும் இயேசுவினாம சக்தியினாலே இயேசுவினாம சக்தியினாலே சத்தானின் சக்திகளே விட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தால் விட்டு போகட்டும் சத்தானின் சக்திகளே விட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தால் விட்டு போகட்டும் தெய்வமே, இலத்திய சக்திகள், அவநம்பிக்கைகள், நாத்திகவாதங்கள், பகுத்தறிவாதங்கள், ஜெபிக்க முடியாத சூழல்கள், விபரீத எண்ணங்கள், எதிர்மறை தாக்கங்கள், உடலின் வியாதிகள், உள்ளத்தின் காயங்கள், ஆத்மாவின் போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. கட்டுகளும் கோட்டைகளும் உடைந்து போகட்டும் உண்மையான விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் கட்டுகளும் கோட்டைகளும் உடைந்து போகட்டும் உண்மையான விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் இயேசுவினால சக்தியினாலே இயேசுவினால சக்தியினாலே சத்தானி சக்திகளே போகட்டும் இயேசுவின் நாமத்தால் விட்டு போகட்டும் கைகள் உயர்த்தி தட்டு. சத்தானின் சக்திகளே விட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தால் விட்டு போகட்டும் அச்சிஷ்ட சிலுவையால் திரிரங்க சக்தியால் சத்தானின் சக்திகள் விட்டு போகட்டும் அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே, ஹல்லேலூயா தெய்வமே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பாவ சாபங்களும் பாவ பலவீனங்களும் சோர்வுகளும் சோதனைகளும் நசராயன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த இடத்தை இந்த எண்ணங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. உள்ளங்கள் குணப்படுத்தட்டும் ஆண்டவரே. உடலின் வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆத்மாவின் போராட்டங்கள் விலகட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி பரிசுத்தாவியின் துணைக்காக வேண்டுவோம். திருத்தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலம் அவர்கள் அவதியில் சங்கடத்தில் கவலையில் மூழ்கினார்கள். அப்பொழுது பரிசுத்த மாதாவோடு இணைந்து அவர்கள் தூயாவின் வல்லமைக்காக வேண்டினார்கள். லூக்கா நற்செய்தி 24:49 இறைவார்த்தை, நீங்கள் ஜெருசலமில் தங்கியிருங்கள், வல்லமைக்காக அழுது புலம்புங்கள். இந்த வல்லமையினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது திருத்தூதர் பணி 1:8 வல்லமை பெறுவீர்கள். ஜெருசலம் தொடங்கி உலகத்தின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள் என்று கடவுள் இறைவார்த்தைகளை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுவோம். பரிசுத்த ஆவியே, இறைவனின் ஆவியே, வல்லமையின் ஆவியே, ஆறுதலின் ஆவியே, விடுதலையின் ஆவியே, அபிஷேகத்தின் ஆவியே, இந்த நாளில் எங்களை வழி நடத்த, எங்கள் நோய்களை விலக்க, எங்களை ஆண்டவருக்கு பிரியமுள்ள மக்களாக மாற்றுவதற்காக இறங்கி வாரும் என்று பரிசுத்தாவின் அற்புதகரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து தூயாவின் துணைக்காக பாடுவோமா, ஜெபிப்போமா? கரங்களை தட்டிக்கொண்டே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் எல்லாரும் அப்படியே இங்கே நடக்கணுமே, அப்படியே இங்கே நடக்கணுமே. வானம் திறந்து தேவவல்லமை தருவீர், தேவவல்லமை தருவீர்.
வல்லமை தர வேண்டும். வல்லமையை தாரும் ஆண்டவரே. ஓ பரிசுத்தாவியே, இது ஒரு கூட்ட மக்கள் நாள் முழுவதும் ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த, அவரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறார்கள். உமது வல்லமையினால் அப்போஸ்தலர்களை நிரப்பியது போல இறைவாக்கினர்கள் மீது இறங்கி வந்து அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழச் செய்தது போல இன்று இந்த இடத்திற்கு, எங்கள் உடலுக்கு, எங்கள் உள்ளத்திற்கு, எங்கள் ஆத்மாவுக்கு விடுதலை தர, அபிஷேகம் தர, ஜெபம் சொல்லி தர, உயர்வானிலிருந்து வல்லமையாகவும் ஆறுதலாகவும் விடுதலையாகவும் அபிஷேகமாகவும் தொடராகவும் துணையாளராகவும் தூயாவியே இறங்கி வந்து எங்களை வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். கேட்போமா? மறுபடியும் மறுரூபமாக யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் கணுமே அப்படியே இங்கே நடக்கணுமே, அப்படியே இங்கே நடக்கணுமே. வானம் திறந்து புற போல இறங்கி வர வேண்டும். வல்லமை தர வேண்டும். வல்லமை தரணும் ஆண்டவரே. வல்லமை தர வேண்டும். வல்லமை தாரும் ஆவியே. வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். கைகள் உயர்த்தி தட்டி தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஆவியே 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 ஆவியே. ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே. பாடுகிறார் ஆண்டவரே. அவங்களும் பாரங்களும் விலக்கி எங்கள் மீது உமது அன்பையும் ஆற்றலையும் வல்லமையையும் ஆறுதலையும் விடுதலையும் பொழிந்து எங்களை நாள் முழுவதும் வழித்து எடுத்து பரிசுத்த ஆவியே. கரங்களை கும்பிடுவோம். கானாவூர் திருமண திருவிழாவில் உடனிருந்து பாதுகாத்த தாய் இந்த நாள் முழுவதும் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக நமது ஜெப விண்ணப்பங்கள், உடலின் வியாதிகள், உள்ளத்தின் காயங்கள், ஆத்மாவின் அவநம்பிக்கைகள், எல்லா காரியங்களும் கார்மேல் அன்னையின் அற்புத கரங்களில் ஒப்புக் கொடுத்து, மாதாவே நாள் முழுவதும் எங்களுக்காக பரிந்து பேசும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? சுகங்கள் எங்கும் சுகத்துடம்மா எங்கள் மாதாவே, கண்ணீர் மாதாவே. சுகங்கள் எங்கும் சுகத்துடம்மா எங்கள் மாதாவே, கண்ணீர் மாதாவே, உமது இரக்கத்தை தேடி கடந்து வந்தவர்கள் எவரும் புறக்கணிக்கப்பட்டதில்லை என்ற நினைத்தருளும் மாதாவே, இதோ இன்று இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிற மக்களுக்காக உங்கள் ஜெப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக பரிந்து பேசி மன்றாடும் அம்மா. காணாவூரில் திருமணநாளில் குறைகளை நீக்கியோரம்மா, காணாவூரில் திருமணநாளில் குறைகளை நீக்கியோரம்மா, எங்கள் குடும்பத்தின் கஷ்ட
நீட்டும் அம்மா, கருணை கரம் நீட்டும் அம்மா. மாதாவே வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதாவே வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாப்பாராக. Praise Lord. அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. சத்தமாக praise the Lord. Hallelujah. 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 இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு ஆசீர்வாதத்தின் நாள். இந்த நாள் முழுவதும் நமக்காக இறை வல்லமே, ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய இறை வார்த்தை நமக்காக பகிர்ந்து தர கடந்து வந்திருக்கிறார் சகோதரர் சஜித் ஜோசப். அவர்களுக்கு ஒரு முன்னுரை தேவையில்லை. உங்களுக்கு அவரை பற்றி தெரியும். ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்காக தன்னை அர்ப்பணித்தவர். உலகமெங்கும் ஓடி ஓடி நடந்து ஆண்டவருடைய இறை வார்த்தை போதிக்கிறவர். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டுள்ளது போல், ஆண்டவரின் ஆவி என் மீது உண்டு. ஆண்டவருடைய நற்செய்தியை முழக்கமிட்டு அறிவிக்க, நோய்களை குணப்படுத்த, பெய்களை ஓட்ட, கட்டுண்டோரை விடுவிக்க அவர் என்னை அனுப்பியிருக்கிறார். இந்த இறை வார்த்தைக்கு ஏற்றார் போல உலகமெங்கும் ஓடி நடந்து தன்னலமின்றி ஆண்டவருடைய நற்செய்திக்காக பணி செய்கின்ற சகோதரர் சஜித் ஜோசப்பே, இன்று இந்த இல்லத்திற்கு அன்போடு உங்கள் பெயரில் வரவேற்கிறேன். கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம். இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதத்தின் நாளாக மாறுவதற்காக நாம் தொடர்ந்து வேண்டுவோம், ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. சத்தம் பத்தலையே. Hallelujah. இன்னும் பத்தலையே. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. Hallelujah. Hallelujah. All of you say hallelujah. எல்லோரும் சொல்லுவோம். We are in the mighty presence of our Lord Jesus. இறை பிரசன்னத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்துள்ளோம். The concept of God is different from any other religion to Christianity. மற்ற மதங்களில் உள்ள இறை இறை அனுபவத்தை விட கத்தோலிக்க திருவையில் இருக்கிற கடவுளுடைய அந்த ஒரு கான்செப்ட் வித்தியாசமானது. We believe in a God நாம் நம்புகின்ற கடவுள் who has three in one, three personalities, three persons. நாம் நம்புகின்ற கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார். Father, Son and Holy Spirit. தந்தை, மகன், தூய ஆவியாராக இருக்கிறார். Eternally, inseparably they are one in unity. ஒரே கடவுளாக பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரே ஆளாக அவர் இருக்கின்றார். But they are three in persons. ஆனா 3 ஆட்களாக, ஒரே கடவுளாக ஆனா 3 ஆட்களாக இருக்கிறார். Father is not Jesus Christ. தந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிடையாது. Jesus Christ is not Father. இயேசு கிறிஸ்து விண்ணக தந்தை கிடையாது. Father will never be Holy Spirit.
விண்ணக தந்தை தூய ஆவியாராக இருக்கவே முடியாது. Hallelujah. ஹalleluya. Holy Spirit cannot be Father. தூய ஆவியானவர் விண்ணக தந்தையாக இருக்கவே முடியாது. Father, Son and Holy Spirit, they are eternally, inseparably one in unity, but they are three in persons. தந்தை மகன் தூய ஆவியானவர் மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாக பிரிக்க முடியாத அளவுக்கு ஒற்றுமையில் இருக்கின்றார்கள். We see Jesus in Jordan River. ஆண்டவர் இயேசுவை நாம் யோர்தான் நதியில் பார்ப்போம். We are seeing someone is speaking from heaven. அங்கே விண்ணக தந்தை விண்ணகத்திலிருந்து பேசுவதை நம்ம பார்க்கலாம். Jesus is in the water. ஆண்டவர் இயேசு அங்க Father is speaking from above. விண்ணக தந்தை மேலே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். Here is my beloved son whom I am well pleased. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிறார். And the Holy Spirit is coming like the form of dove. தூய ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வருகின்றார். Hallelujah. ஹalleluya. Holy Spirit, தூய ஆவியானவர், Jesus, இயேசு கிறிஸ்து and the Father. விண்ணக தந்தை. Hallelujah. ஹalleluya. Bible says, இறைவார்த்தை சொல்லுகின்றது, my Father never let me alone. என்னுடைய விண்ணக தந்தை என்னை தனியாக விட்டு விடுவது கிடையாது. I work because my Father is working. நான் செயலாற்றுகிறேன் ஏனென்றால் என் விண்ணக தந்தை செயலாற்றிக் I கொண்டிருக்கிறார். do things because Father is showing me. நான் ஏன் இதை செய்யறேன்னா என் விண்ணக தந்தை இதை செய்ய சொல்லியிருக்கிறார், காட்டி கொடுத்திருக்கிறாரு. Hallelujah. ஹalleluya. Father and Son. விண்ணக தந்தையும் மகனும், Then Holy Spirit. தூய ஆவியானவரும். So when we worship God, நாம் கடவுளை ஆராதிக்கும் பொழுது we have to worship Father, Son and Holy Spirit. நாம் தந்தை மகன் தூய ஆவியானவரை ஆராதிக்க வேண்டும். Let us worship Father, Son and Holy Spirit. தந்தை மகன் தூய ஆவியாரை ஆராதிப்போம். Father God, we worship you. தந்தையே இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். Son Jesus, we worship you. இயேசுவே இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். Holy Spirit God, we worship you. ஆவியே இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். We worship you, Holy Trinity. ஒவ்வொரு இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. When you sing this, இதை நீங்க பாடும் பொழுது love of the Father, விண்ணக தந்தையின் அன்பு, grace of our Lord Jesus, இயேசு கிறிஸ்துவின் அருள், and the powerful communion of the Holy Spirit தூய ஆவியின் துணை will be moving in us, நமக்குள் செயலாற்றும், through us, நம் வழியாக and செயலாற்றும், filling each and every one of நம்மை us. ஒவ்வொருவரையும் நிறைவாக செய்யும் அது. So let us pray this prayer from the beginning. இந்த ஜெபத்தை நாம் செபித்த தொடங்குவோம். Love of the Father, விண்ணக தந்தையின் அன்பு, grace of our Lord Jesus, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, communion of the Holy Spirit. தூய ஆவியின் துணை. Hallelujah. ஹalleluya. Father God, we worship you. தந்தையே இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். Son Jesus, we worship you. இயேசுவே இறைவா உம்மை Holy ஆராதிக்கின்றோம். Spirit God, we worship you. ஆவியே இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். Oh Holy Trinity, we worship you. இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். Are you ready? தயாரா இருக்கிறீங்களா? தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆவியே உம்மை நான் ஆராதிக்கின்றேன், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். Father God, we worship you. Son Jesus, we worship you. Holy Spirit God, we worship you. Worshiping the Holy Trinity. Father God, we worship you. இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றேன். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றேன். மூவரு இறைவா ஆராதிக்கின்றேன். தந்தையே இறைவா ஆராதிக்கின்றேன், இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றேன், ஆவியே இறைவா ஆராதிக்கின்றேன், மூவரு இறைவா ஆராதிக்கின்றேன். All of you get up and sing to the Lord. எழுந்து நின்று பாடுவோமா? Lift your both hands இரு கரங்களை உயர்த்தி and wave before the Lord. தந்தையிடத்தில் சேர்ந்து பாடுவோமா? Father God, we worship you. Son Jesus, we worship you. Holy Spirit, Lord.
மாந்தனே தந்தையே இறைவா, ஆராதிக்கின்றேன் இறைவா, ஆராதிக்கின்றேன் ஆவியே இறைவா, ஆராதிக்கின்றேன் குரல் எழுப்பி ஆராதிக்கின்றேன் உற்சாகத்தோடு Wave your hands. இரு கரங்களையும் உயர்த்தி Worship Jesus. இயேசுவை ஆராதித்து Hala 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 hala. Jesus, we worship you. Father, we worship you. Holy Spirit, God, we worship you. ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். Worship you, we worship you. We worship you, Holy Spirit. 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 Hala 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 hala. Name of Jesus. In the 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 name of the Father. In the name of the Holy Spirit. In the name of the Father. In the name of the Holy Spirit. In the name of Jesus. We worship you and we praise you. We worship you and we praise you. We worship you and we praise you. ஆராதிக்கின்றேன் இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன் ஆவியே இறைவா ஆராதிக்கின்றேன் தூதரே இறைவா ஆராதிக்கின்றேன் தந்தையே இறைவா ஆராதிக்கின்றேன் இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றேன் ஆவியே இறைவா ஆராதிக்கின்றேன் தூதரே இறைவா ஆராதிக்கின்றேன் Vidhana breathe sudhana kripe atmana anunate. Vidhana breathe kudhana kripe atmana anunate. Vidhana breathe sudhana kripe atmana anunate. Vidhana breathe sudhana kripe atmana anunate. Love of the Father, grace of Jesus, coming in of the Spirit. Love of the Father, grace of Jesus, coming in of the Spirit. Love of the Father, grace of Jesus, coming in of the Spirit. Love of the Father, grace of Jesus, coming in of the Spirit. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. After love of the Father, grace of our Lord Jesus Christ, and the powerful communion of the Holy Spirit, we have one more thing, that is the communion of the saints. விண்ணக தந்தையின் அன்புக்கும் ஆண்டவர் இயேசுவின் அருளுக்கும் தூய ஆவியாரின் துணைக்கும் பிறகு நமக்கு இன்னொன்னு இருக்குதுன்னா அது நம்முடைய புனிதர்களுடைய தோழமைதான். Apart from all saints' prayer, we have the powerful intercession of our blessed mother, Mother Mary, at the foot of the cross. எல்லா புனிதர்களையும் விட நம் தாய் மரியாவினுடைய பரிந்துரை, திருச்சிலுவையின் கீழ் நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய தாய் மரியாவினுடைய பரிந்துரை நமக்காக உள்ளது. Mother Mary, at the foot of the cross, please do pray for us. சிலுவையின் கீழ் நிற்கக்கூடிய அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Mother Mary, at the foot of the cross, please do pray for us. She is the silent witness of Tetelestai. எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்ன வார்த்தையின்
She is the silent witness. மௌனமான சாட்சியம்தான் அன்னை மரியாள். She was silent at the foot of the cross. அவள் மௌனமாக நின்று கொண்டிருந்தாள் சிலுவையின் But கீழ். today she is not silent. ஆனால் இன்று அவள் மௌனமாக இருப்பது She கிடையாது. is praying for you. அவள் உங்களுக்காக She is ஜெபிக்கின்றாள். interceding for you. அவள் உங்களுக்காக பரிந்து பேசுகின்றாள். Now stretch your both hands இரண்டு கரங்களையும் உயர்த்துவோமா? and say this prayer. இந்த ஜெபத்தை எடுத்து சொல்லி Mother ஜெபிப்போமா? Mary at the foot of the cross, சிலுவையின் கீழ் நிற்கக்கூடிய அன்னை மரியே, please do pray for us. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Mother Mary at the foot of the cross, please do pray for us. Mother Mary at the foot of the cross, please do pray for us. Mother Mary at the foot of the cross, please do pray for us. All those who have this picture in your hand, Mother Mary at the foot of the cross, can you please bring it to the stage? திருச்சிலுவையின் கீழ் நிற்கக்கூடிய அன்னை மரியாவினுடைய அந்த படத்தை கையில் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வர முடியுமா? Mother Mary at the foot of the cross, please do pray for us. Mother Mary at the foot of the cross, please do pray for us. This is the powerful picture. இதுதான் மிக வல்லமையுள்ள ஒரு படம். Mother Mary, அன்னை மரியாள், her powerful intercession, அவளுடைய வல்லமை மிகுந்த பரிந்துரை, and the most powerful intercession மிக வல்லமை வாய்ந்த பரிந்துரை she is doing for you now. இதோ இந்த நேரத்தில் உங்களுக்காக அவள் The செய்து கொண்டிருக்கிறாள். place where she knelt is the place where the blood of her own son was flowing like a river. அவள் மண்டியிட்ட இடமானது அவளுடைய சொந்த மகனுடைய ரத்தம் விழுந்த இடம் அது. What she is holding in her hand, அவளுடைய கரங்களில் அவள் எடுத்து வைத்திருப்பது it is the blood of her own son. தன் மகனுடைய ரத்தத்தை தான் அவள் கைகளில் வைத்துக் You can கொண்டிருக்கிறாள். imagine the pain of that heart. நீங்கள் யோசித்து பார்க்கலாம் அவருடைய உள்ளுக்குள் எவ்வளவு வேதனை That அவள் அனுபவித்திருப்பாள். அந்த அம்மா is praying for you now. இதோ உனக்காக ஜெபிக்கின்றாள். She is praying for you now. உங்களுக்காக ஜெபிக்கின்றாள். The most powerful prayer of Mother Mary. மிக வல்லமை வாய்ந்த அன்னையின் ஜெபம். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Soldiers and others were stopping her from going to the cross. அங்கு சுற்றிலும் இருந்த எல்லா போர் வீரர்களும் அவர்களை தடுத்து நிறுத்தார்கள். Because no mother can handle this picture. இந்த ஒரு வேதனையை எந்த தாயாலையும் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு அவங்களுக்கு No தெரியும். mother can tolerate this. எந்த தாயாலையும் இப்படிப்பட்ட ஒரு வேதனையை No தாங்க mother முடியாது. can go through this. எந்த ஒரு தாயாலும் இவ்வளவு வேதனையை கடந்து போக முடியாது. She went through it. அவள் கடந்து போனாள். She was silent. அவள் மௌனமாக நின்றாள். Her silence is converting us to prayer today. அவளுடைய மௌனம் இன்று ஜெபமாக மாற்றமடைகின்றது. Mother Mary at the foot of the cross, please do pray for us. Mother Mary at the foot of the cross, please do pray for us. കുരിശിൻ ചുവട്ടിലെ അമ്മേ പ്രാർത്ഥിക്കണമേ ഞങ്ങൾക്കായി. 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 കുരിശിൻ ചുവട്ടിൽ അമ്മ ധീരവനിതയായി നിന്നു. കുരിശിൻ ചുവട്ടിൽ അമ്മ നിശബ്ദ സാക്ഷിയായി നിന്നു. ഓ കുരിശിൻ ചുവട്ടിലെ അമ്മേ പ്രാർത്ഥിക്കണമേ ഞങ്ങൾക്കായി. കുരിശിൻ ചുവട്ടിലെ അമ്മേ
പ്രാർത്ഥിക്കണമേ ഞങ്ങൾക്ക്. Mother Mary, at the foot of the cross, please to pray for us. Mother Mary, Mother Mary, at the foot of the cross, please to pray for us. Everybody stretch your both hands. Mother Mary, at the foot of the cross, please to pray for us. திருச்சிலுவையின் கீழ் நின்ற அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையின் நின்ற அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையின் நின்ற அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Mother Mary, at the foot of the cross, please do pray for us. Hail Mary, full of grace, Lord is with thee, and blessed art thou among women. Blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and the hour of our death. Amen. சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். In the name of the Father, Son and the Holy Spirit. ஆமென். Amen. If you want this high definition picture, please send an email to us, sajidbrother@gmail.com. இந்த படம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க. sajidbrother@email.com gmail.com என்கின்ற அந்த. When our bishop was inaugurating our center, Tetelestai Center, எங்களுடைய டெட்டலிஸ்டாய் தியான மையத்தை எங்களுடைய ஆயரானவர் திறந்து வைக்கின்ற பொழுது bishop was saying this picture is going to heal people globally, all அவர் around சொன்ன the வார்த்தை, world. இந்த படமானது உலகம் முழுக்க உள்ள நிறைய மக்களை சுகப்படுத்த உள்ளது, சௌக்கியப்படுத்த உள்ளது என்று. Mother Mary at the foot of the cross. திருச்சிலுவையின் கீழ் நின்ற அன்னை மரியாள். Thank you. Mother Mary, At the foot of the cross, please. தமிழ் எப்படி? சிலுவை. திருச்சிலுவையின் கீழ் நின்ற அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையின் கீழ் நின்ற அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையின் கீழ் நின்ற அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேண்டிக் கொள்ளும். வேண்டிக் கொள்ளும். Pray for us. வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையின் கீழ் நின்ற அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையின் நின்ற அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Hallelujah. Again, I'm very excited to see you all. People are coming from entire Tamil Nadu. மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டிலிருந்து மிக பல இடங்களிலிருந்து வந்த உங்கள் அத்தனை பேரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. This is God's plan
that we always praise the Lord. இது கடவுளுடைய திட்டம், நாம் அவரை போற்றி புகழ வேண்டும் என்பது. God has brought us to praise him அவர் நம்மை அழைத்து வந்தது அவரை போற்றி புகழ, and worship him. அவரை ஆராதிக்க. Let us worship the Lord. ஆண்டவரை ஆராதிப்போம். Hallelujah. ஹalleluya. Today's word of God is from Hebrews. இன்றைய இறை வார்த்தையானது எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. Hebrews. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம். Turn all our attention to Hebrews chapter 4 verses 10. நம்முடைய கவனத்தை எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 10வது இறை வார்த்தைக்கு கொண்டு வருவோமா? Just one verse for today. ஒரே ஒரு இறை வார்த்தை மட்டும் தான் இன்னைக்கு. Hebrews chapter 4 verses 10. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. For those who enter God's rest also cease from their labor as God did from his. கடவுள் தம் வேலையை முடித்துவிட்டு ஓய்வு எடுப்பது போலவே கடவுள் தரும் ஓய்வை பெற்றுவிட்டவர்கள் தம் வேலையை முடித்து ஓய்வு எடுக்கின்றார். This word says, இந்த இறைவார்த்தை சொல்லுகின்றது. oh, by the way, when I was entering here, I was hearing testimonies. Those brothers were holding my hand and saying, last time when we were here, you prophesied over our life. Now that property issue got solved, that marriage got settled, that divorce is cancelled. How many testimonies I was getting when I was entering into this hall. நான் உள்ள வரும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, எங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை போச்சு, கடன் தொல்லையில இருந்து பிரச்சனை வந்து நீங்கிச்சு, டிவோர்ஸ் பிரச்சனைகள் நீங்கி போச்சு, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீ விலகிருச்சு, இப்படி நிறைய சாட்சியங்கள் நான் கேட்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. I don't know whether you remember last time we prayed for one brother Arul. ஒரு அருள் என்கின்ற சகோதரனுக்காக நாம் செபித்தது regarding ஞாபகம் தெரியல. property issue. ஒரு சொத்து பிரச்சனைக்கு. Many years that Arul was going through property issue. அருள் என்கின்ற அந்த சகோதரன் ரொம்ப வருஷமா அந்த ஒரு சொத்து பிரச்சனையில தகராறுல மாட்டிக்கிட்டு இருந்தார். Every time from registration this document is rejected. எல்லா முறை தினதடவை போனாலும் எல்லா தடவையும் அந்த டாக்குமெண்ட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. This brother Arul, இந்த அருள் என்கின்ற சகோதரன் started writing tetelestai. You know what is tetelestai? The finished work of Jesus on the cross. tetelestai என்கின்ற the வார்த்தை, tetelestai என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் தானே, எல்லாம் நிறைவேறிற்று. He started writing that in the document. அந்த ஒரு வார்த்தையை இவர் எழுத ஆரம்பிச்சார் அந்த டாக்குமெண்ட்ல. He took around 10 copies of the document. 10 காப்பி அந்த காப்பி. And he started writing tetelestai, tetelestai, tetelestai. அந்த டாக்குமெண்ட் காப்பியில எல்லாத்தையும் tetelestai ன்னு எழுத ஆரம்பிச்சார். T-E-T-E-L-E-S-T-A-I, tetelestai. tetelestai எல்லாம் நிறைவேறிற்று. The last word of Jesus on the cross. சிலுவையில் ஆண்டவர் இயேசு சொன்ன கடைசி வார்த்தை. And he was showing me, where is that brother Arul? Arul. அருள் என்கிற அந்த சகோதரன் எங்க? He was showing me the document. Oh, lift your documents. அந்த No need to come forward. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. No, you want him to come back? No need to come. அங்கே இருங்க. Show that property document where you wrote tetelestai. அந்த டாக்குமெண்ட் tetelestai ன்னு எழுதுன அந்த See டாக்குமெண்ட். that cross. This is a photostat. This is a photocopy. இது அவர் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு இருக்காரு அத. And every photocopy he started writing tetelestai. ஜெராக்ஸ் காப்பியில எல்லாத்துலயும் இவரு tetelestai ன்னு எழுத ஆரம்பிச்சார். And brother was telling me, brother, years after one after other rejection, finally I got registered my land. வருஷங்களா இப்படியே தள்ளி போயிட்டு இருந்தது, எனக்கு சரியா ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. And the new deed is with him now, with the yellow file. புதிய பத்திரம் அவர் கையில அவர் அதையும் சேர்த்து எடுத்துட்டு. Hallelujah. Hallelujah. How many testimonies? எத்தனை அதிகமான சாட்சியங்கள். This will work out, I'm telling you. இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். This will work out. This message of tetelestai will work out. இந்த tetelestai என்கிற வார்த்தையினுடைய வல்லமையானது This is the last word of the cross. ஏனா இதுதான் ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தை. Hallelujah. Hallelujah. Today we are going to hear hundreds of testimonies. இன்று ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட சாட்சியங்கள் நாம் கேட்கவிருக்கின்றோம். Where you need testimony, you just put your hand and pray with me 1 minute, then we will read this verse. உங்களுக்கு என்னென்ன சொல்ல வேண்டிய சாட்சியம் சொல்லணும்னு விரும்புறீங்களோ, எதை பத்தி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள்ல கை வைங்க.
Lord Jesus, இயேசு கிறிஸ்துவே, when we deliver this word of God, இந்த இறை வார்த்தையை எங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது every place where they laid their hand, எந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் கரங்களை வைத்துள்ளோமோ let everything be a miracle. அந்த இடங்கள் எல்லாம் அற்புதங்களாக மாறட்டும். Miracles. எல்லா அற்புதங்களாக, Miracles. அற்புதங்களாக, One after another miracles. ஒவ்வொன்றும் அற்புதங்களாக மாறட்டும் ஆண்டவரே. Lord, we pray for miracles. அற்புதங்களுக்காக செபிக்கின்றோம் ஆண்டவரே. Let miracles happen. அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே. Everyone, எல்லா மக்களும் through the delivery of the word, இறை வார்த்தையின் விடுதலையை, let everyone எல்லா மக்களும் be healed and be touched. சௌக்கியம் பெறட்டும் ஆண்டவரே. In the name of Jesus, இயேசு நாமத்தில் we declare our deliverance. நாங்கள் எங்களுடைய விடுதலையை எடுத்துரைக்கின்றோம். We are redeemed by the cross. சிலுவையினால் நாங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளோம். We are purchased by the blood. இயேசுவின் இரத்தத்தால் நாங்கள் திருமுழுக்கு பெற்றுள்ளோம். We are brought into the kingdom of God. நாங்கள் ஆண்டவருடைய அரசுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம். In the name of Jesus, இயேசு நாமத்தில் healing is our inheritance. சௌக்கியம் எங்களுடைய உரிமை. In the name of Jesus, இயேசு நாமத்தில் let it manifest. அது எங்களுக்கு நடைபெறட்டும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசு நாமத்தில். Come on, give a big hand to கரங்களை Jesus. தட்டி கடவுளை போற்றுவோமா? Big hand to Jesus. கரங்களை தட்டி. Already there is healing wave is started moving. ஏற்கனவே சௌக்கியத்தினுடைய அலைகளானது உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. I'm not simply saying, சும்மா சொல்லல நானு. I'm saying it, that's why I'm saying. நான் பார்க்கிறேன், அதனால தான் நான் சொல்றேன். One angel is there already. ஒரு வானதூதர் அங்க ஏற்கனவே இருக்கிறார். That corner, one angel of the Lord is moving. ஒரு வானதூதர் அந்த இடங்கள்ல கடந்து போய்கிட்டு இருக்கிறார். There will be 3 healings at a time. அந்த இடத்துல இப்ப 3 சௌக்கியங்கள் நடைபெற That corner, போகின்றன. there will be 3 healings at a time. 3 சௌக்கியங்கள் அந்த மூலையில நடக்க போகுது. Already she is receiving healing for the yes, you get up. எந்திரிக்குமா? See how she is identifying it. What's your name? பேர் என்னமா? Anita, Akila, அக்கி, அனிலா. Mary. Ninna peru Mary. Your name is Mary. உங்க பேரு மேரி. Hallelujah. Listen, while I was praying, what I saw is Jesus is touching, and you have a lump here. This spot. நான் செபிக்கும் பொழுது நான் பார்த்தது ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கழுத்து பின்னாடி ஒரு சின்ன கட்டி இருக்கிறதா காட்டி கொடுத்தாரு. அந்த இடத்துல You just இருக்கதா? இருக்கு. அப்ப நீங்க அங்க கை வைங்க. நீங்க அங்க கை வைங்க. நீங்களே கை வைங்க. The name of the Trinity cross, the most powerful name of Jesus. Let the healing manifest now. Oh, look at her. She is receiving the touch of Jesus. இயேசுவினுடைய தொடுதலை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். All those who are sitting there, move little. She will be falling down. கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துங்க. She will be falling down. வாய்ப்புகள் உண்டு. When she falls down, it should not be on you. அவங்க கீழே விழுந்தாங்கன்னா உங்க மேல வந்து விழக்கூடாது. அதனால கொஞ்சம் கேப். Touch. The divine touch is moving. தெய்வீக வல்லமை தொடுதல் அங்கே கடந்து செல்லுகின்றது. All those who want to see this healing closer, look at that. உங்களுக்கு யாருக்காவது பார்க்கணும், நேர்ல பாத்துங்க ஆண்டவருடைய தொடுதலை. Jesus is touching her. இயேசு அவரை தொடுகின்றார். She is receiving this healing touch. இயேசுவினுடைய சௌக்கியம் நிறைந்த தொடுதலை பெறுகின்றார். It is revealing now. இதோ ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். It's revealing now. அது ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். In the name of Jesus. இயேசு நாமத்தில். 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 Break you, devil. உன்னை கடிந்து கொள்கின்றேன் சாத்தானே. I cancel your sickness. உன்னை நான் வெளியேற்றுகின்றேன் In the சாத்தானே. name of Jesus of Nazareth. இயேசு நாமத்தில். Be healed. Be healed. சௌக்கியமாக. 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 Come on, give a big hand to கரங்களை Jesus. தட்டி இயேசுவை போற்றுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவை போடுங்க. விண்ணகத் தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணகத் தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணகத் தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும்
இருப்பதாக. Come here, sister. முன்னாடி வாங்கம்மா. Get the priestly blessing. குருவானவருடைய Get the priestly blessing. குருவானவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். By the time you receive the priestly blessing, குருவானவரின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும் பொழுது that lump will be disappeared. அந்த கட்டியானது காணாமலே போய்விடும். Hallelujah. ஹalleluya. Come on, give a big hand to Jesus. கரங்களை தட்டி கடவுளை போற்றுவோமா. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் ஆரோக்கிய அகிலா அருள் அகிலா ஆரோக்கிய ஆரோக்கிய. ஹalleluya. நீங்க அங்க உட்காரும் போது நான் பார்த்தது. Thank you, Father. I saw the power of the Lord is moving for you. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்காக கடந்து வருவதை That's why I பார்த்தேன். just called you. அதனால தான் உங்களுக்கு Kneel அழைச்சேன். down before the priest. Receive your Lord, தந்தையின் அன்பும் open. திறக்கட்டும் ஆண்டவரே. Open. Open her heart. திறக்கட்டும். In the name of Jesus. இயேசு நாமத்தில் Together we pray நாங்கள் ஜெபிக்கின்றோம் for the healing. சௌக்கியத்துக்காக. In the name of Jesus. இயேசு நாமத்தில் Let there be healing. சௌக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. Amen. நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் பார்த்து சொல்லு. இல்ல இல்ல நல்லா பாரு. இல்ல நல்லா பார்த்து சொல்லு. இல்ல Jesus. விண்ணல தந்தையின் அன்பும். Oh, அவர் இயேசுவின் அருளும் look at that. ஆவியின் துணையும் நம்மோடு What's her name? The lady who's sitting there with the rose. The chair. Yes. நீங்கதாம்மா ரோஸ் Yes. கலர். What's your name? உங்க பேர் என்னம்மா? Hey, I'm seeing you for the first time, but I have a message for you. உங்களை நான் இதான் முதல்ல பார்க்கிறேன். ஆனா உங்களுக்கான ஒரு செய்தி எனக்கு உண்டு. While you are worshiping Jesus, இயேசுவை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது I'm seeing நான் பார்க்கிறேன் Jesus is touching your right leg. உங்களுடைய வலது காலை ஆண்டவர் தொடுவதாக நான் பார்க்கிறேன். கால் பாதத்துக்கு கீழே தொடரத பார்க்கிறேன். Yes. Oh, the power is moving there. தெய்வீக வல்லமை கடந்து செல்லுகின்றது. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. It's a clear deliverance. இது ஒரு தெளிவான ஒரு விடுதலை. She is receiving now. It's here. இந்த கால் பாதத்துக்கு கீழே இருக்குது. Not here, it's here. முட்டியிலையும் கணங்காலிலாம் கிடையாது, பாதத்துல இருக்குது. உண்மைதானே? எவ்வளவு நாள் ஆச்சு? வருஷங்களாச்சு. Oh, she is receiving healing today. சௌக்கியம் பெறுகின்றார் சகோதரி. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும். நீங்க ஒருவேளை முன்னாடி வாங்க. Come forward. நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்டல தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. அம்மா நீங்க பேர் என்ன? கீதா. கீதாவா? நீ கொஞ்சம் தமிழ் பேசலாமா? தாராளமா. நீங்க அங்க உட்காரும் போது நானே ஆவியினாலே பார்த்தது, இந்த இடத்துல தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் வந்துட்டே இருக்கிறேன். அதனால் நான் உங்களை கூப்பிட்டது. Hallelujah. Hallelujah. Jesus loves you, அம்மா கீதா. இன்னைக்கு தேவ வல்லமை உங்கள் மேல வந்து கொண்டிருக்கிறேன்.
Hallelujah, 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 hallelujah. Venus. I'm getting a name, Venus. வீனஸ். Venus. வீனஸ் என்கின்ற ஒரு பேர் எனக்கு I'm getting a name, Venus. வீனஸ் என்கின்ற ஒரு பேர் என்கிற பேர். Someone is praying for Venus now. வீனஸுக்காக ஜெபித்தாங்க. யாரு வீனஸ்க்காக இப்ப பிரார்த்திக்கிறேன்? நீங்க தான் இங்க வந்ததா? அருள் அருள் ஆரோக்கியா ஆரோக்கியா அகிலா வீனஸ் ஆறு. It's your husband. Oh my God. That Venus is receiving healing today for the back. வீனஸ் Right now. முதுகு சௌக்கியம் பெறுகின்றார். முதுகு பக்கத்தில். Venus, again that name is coming up. Venus. பேரு எனக்கு மனசுல அப்படியே வந்துகிட்டு இருக்கு. That Venus, அந்த வீனஸ் is receiving healing for the back. இடுப்புக்காக இடுப்புல சௌக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். Right now in Jesus name. இப்பொழுது இயேசு You நாமத்தில். Akila, Arogya, ஆரோக்கிய அகிலா. Arogya, Akila, you pray now. நீங்க செபிங்க. You pray now. நீங்க செபிங்க இப்போ. This Venus, is he your husband? Yes, he is receiving healing for the back. அவர் இப்பொழுது இடுப்புல சௌக்கியம் பெற்றுக் It's a கொண்டிருக்கிறார். complete healing. முழுமையான சௌக்கியம். Come on, give a big hand to Jesus. கரங்களை This தட்டி இயேசுவை போற்றுவோம். receive the priestly blessing. தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. சத்தமா விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. கீதம்மா எவ்வளவு வருஷம் ஆச்சு? மேல 10 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஐயோ, ஹீல் பெயின். டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு செருப்பெல்லாம் மாற்றி பயங்கர கஷ்டத்தில் தான் பிரதர் வந்தது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கா? இப்போ தான் வந்தது? இருக்கிறேன், வந்துட்டு தான் இருக்கு. வந்துட்டு தான் இருக்கு. எல்லா மாசம் இல்லை, இடைக்கிடைக்கு வரும். இடைக்கிடைக்கு வரும். ஊர் எங்கே? சேலம். சேலம். ஆன்லைனில் காணும் பிரதர்கிட்ட ப்ரோக்ராமுக்கு. ஆன்லைனில் காணும். மலையாளம் வேணும். மலையாளியா? ஐயோ, டெய்லி இடைக்கிடைக்கு காணும் ஆன்லைனில். ஆன்லைன்ல. சரி அம்மா, இன்னைக்கு தெய்வ வல்லமை வந்து கொண்டிருக்கிறான். நம்ம நல்லா பிரார்த்திச்சோம். இட் வில் டேக் 2 hours. 2 மணி நேரம் எடுக்கும். 2 hours it will take. But before lunch, மத்தியானத்துக்கு முன்னாடி, ஊட்டம் ஆடுறதுக்கு முன்னாடி, சாப்பிடுறதுக்கு முன்னாடி, all will be sorted out. Hallelujah. Come on, give a big hand to Jesus. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. சத்தமா விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் நம்மோடு இருப்பதாக. Hebrews 4 verse 10. எபிரேயர்கள் எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. Hebrews chapter 4 verses 10. எபிரேயர்கள் எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. 2 words is very important here. 2 வார்த்தைகள் நீங்கள் கவனிக்க வேண்டும். First one is God's rest. கடவுளினுடைய ஓய்வு. Second one is our labor. நம்முடைய பணிகள். God's rest
and our labor. கடவுள் தரும் ஓய்வும் நம்முடைய வேலைகளும். 10 in reading in English, I'm reading like this: for those who enter in God's rest. This is the promise God is giving us to enter into his rest. கடவுள் தரும் ஓய்வை பெற்றுவிட்டவர். Enter into his rest. அவர் தரும் ஓய்வை பெற்றுவிட்டவர். From our labors. தம் வேலையை முடித்துவிட்டு. This is the message God is giving us. இதுதான் ஆண்டவர் தரக்கூடிய அந்த செய்தி. Two things we have to see. இரண்டு காரியங்கள் நாம் பார்க்க வேண்டும். One is our labor. ஒன்று நம்முடைய வேலைகள். Other one is God's rest. இன்னொன்று கடவுள் தரும் ஓய்வு. And God is asking us. ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்றார். Enter into the God's rest. கடவுள் தரும் ஓய்விற்குள் நுழைய ஆண்டவர் அழைக்கின்றார். How to enter in God's rest? கடவுள் தரும் ஓய்வுக்குள் எப்படி நுழைவது? Listen. How to enter God's rest? கடவுள் தரும் ஓய்வுக்குள்ள அவங்க எவ்வாறு நுழைய முடியும்? Cease from your labor. உங்களுடைய பணிகளிலிருந்து நீங்கள் விரமிக்க என்னது வர cease from their labors. நீங்க உங்களுடைய பணிகளை முடிவுக்கு கொண்டு வரணும். முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். How you read that verse in Tamil? தம் வேலையை முடித்துவிட்டு ஓய்வு எடுக்கிறார். ஓய்வு எடுக்கிறார். ஓய்மை எடுக்கிறார். Hallelujah. Hallelujah. So entering into God's rest, கடவுள் தரும் ஓய்வுக்குள் நுழைகின்றவர்கள் ceasing from our labor. தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வு எடுக்கின்றார். Hallelujah. 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 Verse 9 says, 9வது இறைவார்த்தை சொல்கின்றது, so then a Sabbath rest still remains for the people of God. கடவுளுடைய மக்கள் ஓய்வெடுக்கும் காலம் இனிமேல் தான் வரவேண்டி இருக்கிறது. Hebrews chapter 4 verse 9. எபிரேயர் எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை A சொல்கிறது, Sabbath rest. கடவுள் தரும் ஓய்வு. A Sabbath rest still remains for the people of God. கடவுளுடைய மக்கள் ஓய்வெடுக்கும் காலம் இனிமேல் தான் வரவேண்டி இருக்கிறது. What rest? என்ன ஓய்வு? Sabbath rest. கடவுள் தரக்கூடிய அந்த ஓய்வு. Sabbath. கடவுள் தரக்கூடிய ஓய்வு is the commandment God was given to them in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை அது. 6th day. 6வது நாள் You can work. 6 நாள் நீங்கள் பணி செய்யலாம். 6 days you can work. 6 நாட்கள் நீங்கள் பணி செய்யலாம். But the 7th day ஆனால் 7வது நாள் is a resting day. ஓய்வு நாள். That day is called Sabbath. அந்த நாள் சாபத்து என அழைக்கப்படும். This was included in the Mosaic commandment, 10 commandment. மோசே கொடுத்த கட்டளையில் இது இருந்தது. Why God include all those in commandments? ஏன் கடவுள் இத கட்டளைக்குள் சேர்த்து வைக்கின்றார்? God wanted them to rest. கடவுள் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். Hallelujah. 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 God is a God who want you to rest. கடவுள் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற ஒரு கடவுள். It is God's intention that you should come out of your stress and you should relax and rest. உங்களுடைய பணிகளிலிருந்தும் உங்களுடைய மன கவலைகளிலிருந்தும் எல்லாம் நீங்கள் விடுபட்டு ஓய்வு எடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம் அது. God is not against when you relax. நீங்க ஓய்வு எடுக்கும் பொழுது கடவுள் அதுக்கு எதிர் நிற்கக்கூடியவர் கிடையாது. Hallelujah. Hallelujah. God loves when you rest and relax. நீங்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது ஆண்டவர் அதில் மகிழ்ச்சி காண்கின்றார். 6th day God complete all the creation work. 6வது நாள் ஆண்டவர் தன்னுடைய படைப்பின் பணிகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்கின்றார். Even the first man Adam was created before 6th day. 6வது நாளுக்கு முன்னாடியே ஆதாமும் படைக்கப்படுகின்றார். And the 7th day 7வது நாள் God entered into his rest. ஆண்டவர் ஓய்வுக்குள் நுழைகின்றார். Hallelujah. Hallelujah. Finish your work on 6 and enter into the 7th day into the rest. This is the concept of Sabbath. 6வது
ஆறாவது நாளுக்குள் நீ உன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு முடிக்க. 7வது நாள் நீ ஓய்வுக்குள் நுழைய முடிச்சு. வேண்டும் என்பதே ஓய்வின் கட்டளை. Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. I'm going to ask you a question. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். Why Jesus did 7 miracles on the day of Sabbath? ஆண்டவர் இயேசு ஏன்